சும்மா மீட்டிங் மட்டும் சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட எம்பி கனிமொழியிடம் கள்ளசாராயம் குறித்து உயிரிழந்தது குறித்து நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு எம்பி கனிமொழி பதிலளிக்காமல் அவசரமாக காரில் ஏறி தெரித்து ஓடிய வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனை பதிவிட்டு பல தரப்பினரும் எம்பி கனிமொழியை கேலி செய்தும் கிண்டடித்தும் பதிவிட்டு வருகின்றனர். குறிப்பாக சில தினங்களுக்கு முன் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் கடந்த காலங்களில் திமுக ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என தேர்தல் பிரச்சாரங்களில் பொய்யான வாக்குறுதிகளை கூறிவிட்டு தற்போது மக்கள் உயிரிழந்தது குறித்து துளியும் கவலை இல்லாமல் பத்திரிகையாளர் கேள்விக்கு எம்பி கனிமொழி பதிலளிக்காமல் சிரித்துக் கொண்டே நழுவி செல்வதாக விமர்சித்து வருகின்றனர். மேலும் கள்ளசாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தது கேலிக்கூத்தான செயல் என்றும் முதல்வர் ஸ்டாலினின் இந்த செயலானது கள்ளசாராயம் குடிப்பவர்களை ஊக்குவிக்கும் என நாம் தமிழ் கட்சியின் தலைமுறைப்பாளர் சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அனிதா என்ற மாணவி உயிரிழந்ததற்கு நீட் தேர்வு வேண்டாம் என கூறும் முதல்வர் ஸ்டாலின் தற்போது கள்ளசாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததற்கு டாஸ்மாகை மூடாது ஏன் என அரசியல் ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியதும் கவனிக்கத்தக்கது.